காடையே ஆண்டு வாழ்ந்துட்டு இருக்கிற காட்டு ராஜாக்கு இப்படி ஒரு சோதனையா? வாங்க கதைக்குள்ள போலாம். டே, இங்க நமக்கு நல்லாவே வாழ முடியாதுடா. எங்க பார்த்தாலும் காட்டு ராஜாவோட தொல்லையா இருக்கு. எப்படி போனாலும் அவர் நம்மள சாப்பிடத்தான் முயற்சி பண்ணுவாரு. இதுக்கு என்னாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும். ஆமா, இதுக்கு கண்டிப்பா ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். காட்டுராஜா மறைஞ்சு இருந்துதான் வேட்டையாடுறாரு. நிம்மதியா இந்த காடு வழியா போய் தண்ணி கூட குடிக்க முடிய மாட்டேங்குது. விகடன் சொல்றது கரெக்ட் தான். என்னோட நண்பனு போன வாரம் தான் காட்டு ராஜா இந்த மாதிரி மறைஞ்சிருந்த வேட்டையாடி சாப்பிட்டாரு. என்னையும் சாப்பிட ட்ரை பண்ணாரு. ஆனா நான் என்னோட திறமையால தப்பிச்சுட்டேன்டா சாமி. என்கிட்ட ஒரு செம்ம ஐடியா இருக்கு. அப்படியா? அது என்ன கபீஷ்? என்கிட்ட தான் நிறைய பழம் இருக்கே. அந்த பழத்தை ஒன்னொன்னா வழியில வைக்கலாம். காட்டுராஜா அதை சாப்பிட்டுட்டே வரும்போது பின்னாடி வழியா போய் புடிச்சு கட்டி போட்டுடலாம். என்ன சொல்றீங்க? டேய் முட்டாள் கபீஷ், அறிவு சுத்தமா இல்லையாடா அவனுக்கு? காட்டுராஜா எவ்வளோ வெயிட்டு, எவ்வளோ பலசாலின்னு உனக்கு தெரியுமாடா? அப்படி ஈஸியா எல்லாம் பின்னாடி போய் பிடிக்க எல்லாம் முடியாது. ஒரு வேலை பண்ணலாம். அவரு பழம் சாப்பிட்டுட்டு போகும்போது பின்னாடி வழி போய் அந்த பழம் இருக்குல்ல, அங்க தள்ளி விட்டுறலாம். அது அதிமுட்டாளுங்களா? யாரு முட்டாளுன்னு நிரூபிக்க போட்டி போடுறீங்களா என்ன? ராஜா எங்க பழம் சாப்பிடுவாரு? அப்படி அவரு பழம் சாப்பிடுவாருன்னா நம்ம ஏன் இந்த முடிவுக்கு வரணும்? அவரு சதை இறைச்சி மட்டும் தானே சாப்பிடுவாரு. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். சரி, நீயே ஒரு ஐடியா கொடு. சொல்றேன். ராஜா நடக்கிற வழியில நாம எல்லாருமா சேர்ந்து ஒரு குழி வெட்டுவோம். அப்புறம் அந்த குழி மேல இலை புல்லெல்லாம் போட்டு மறைச்சிடுவோம். அவர் அப்படியே அந்த வழியா நடந்து வரும்போது அந்த குழியில விழுந்துடுவாரு. அப்புறம் நமக்கு நிம்மதிதான். சூப்பர் ஐடியா. நீ அறிவாளிங்கிறது நிரூபிச்சுட்டே இருக்க. ஆமா ஆமா, மத்தவங்களை சிக்க வைக்கிறதுல சின்ன பறவை புத்திசாலிதான் ஊருக்கே தெரிஞ்ச விஷயமாச்சு. அப்படி அவங்க எல்லாருமா சேர்ந்து காட்டுராஜா நடக்கிற வழியில குழி வெட்டி அது மேல இலை புல்லெல்லாம் போட்டு மறைக்கிறாங்க. சரி, எல்லாரும் சீக்கிரமா வாங்க, நாம அந்த மரத்து பின்னாடி போய் நின்னு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்னைக்குன்னு பார்த்து காட்டுல வேட்டையாட யாருமே இல்லையே. ஐயோ, காப்பாத்துங்க. அப்படி அவங்க திட்டம் போட்ட மாதிரியே காட்டுராஜா குழியில விழுந்துட்டாரு.